திருடனை, ஓட்டு திருடனை இந்த நாட்டுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே, என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக. எனக்கெல்லாம் பிறந்த தேதியே தெரியாது. உண்மையை சொல்லிட்டு உண்மையான பிறந்தது தெரியாது. பள்ளிக்கூடத்தில் எப்படி சேர்த்தாங்க? இப்படி கண்ணது காலத்தை விடுமாங்கப்ப. ஏங்க ஒரு கேவலம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி 3 இடத்துல ஓட்டு போட்டுருக்காங்க. அதை பெருமையா சொன்னா 3 இடத்துல ஓட்டு போட்டாங்க. எந்த கட்சிக்காரனா பிஜேபி வச்சுக்காங்க. மோடி, அமித்ஷா அவர்கள் காலத்தில் குடியரசு என்பதற்கே ஆபத்து வந்திருக்கிறது. இந்த குடியரசுனா என்ன? எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு தான். நான் படிச்ச ஆங்கிலம் பேசுறதுக்கு எனக்கு 10 ஓட்டோ, எம்எல்ஏ பதவிக்காரன் ஒரு 4 ஓட்டோ, அல்லது பெரம்பலூர்லயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு 5 ஓட்டே கிடையாது. நான் மந்திரியா இருந்தா எனக்கு என்ன ஒரே ஓட்டோ, அதே ஓட்டு தான் என் டிரைவருக்கு, அதே ஓட்டு தான் என்னுடைய சமயக்காரருக்கு. பிரதமருக்கு ஒரு ஓட்டு, பிரதமர் வீட்டில் கக்கூஸ் கழுவுறான், அவனுக்கு ஒரே ஓட்டு. இந்த ஒரு ஓட்டு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்றோம்ல, இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குடியரசு. இந்த குடியரசுக்கு இது வரைக்கும் ஆபத்தே வந்ததில்லை. யாரும் ஓட்டு போடுறத தடுத்ததே கிடையாது. வருவாங்க, நிற்பாங்க, 18 வயசு ஆச்சான்னு கேட்பாங்க. 18 வயசு ஆயிடுச்சு, பேர் சொல்லுவாங்க, அப்பா பேர், அவ்வளவுதானே அப்படித்தானே சேர்த்தாங்க. எனக்கெல்லாம் பிறந்த தேதியே தெரியாது. உண்மையை சொல்லிட்டு உண்மையான பிறந்த தேதி தெரியாது. பள்ளிக்கூடத்தில் எப்படி சேர்த்தாங்க? இப்படி கண்ணது காலத்தை விடுமாங்கப்ப. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்கோ வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுதான் அரசாங்கம். போடாதுன்னு தள்ளி வைக்கிறது அரசாங்கமா? குடியரசு, ரிபப்ளிக் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், மக்களாகிய நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமிராண்டித்தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை. அதை அப்ப இப்படியே போனால் எல்லாத்திலையும் கை வச்ச கடைசியில இந்தியா குடியரசு எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையை குறைத்து விட்டு இதுல யார் பாதிக்கப்படுவா? ஒரு ஃபாரம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து 2002ல நீ எந்த ஊர்ல இருந்த, அப்போ சீரியல் நம்பர் என்ன, எந்த பூத்துல ஓட்டு போட்ட. அப்ப இந்த எஸ்ஐஆர்ல என்ன நடக்குது? ஒரே வீட்டுல ஒரு அப்பாவுக்கு 28 பிள்ளைங்க போடுறான். ஒரு கதவு நம்பரு. எங்க அப்பா பேர் ஆண்டிமுத்துன்னு வச்சுக்கலாம், ஆண்டிமுத்து, எங்க அம்மா பேர் சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் பேர் போட்டு டோர் நம்பர் போட்டு கருப்பை சுப்பை கிப்பை எல்லாத்தையும் போட்டு வச்சு 25 பேர் போட்டு வச்சுருவான். எங்க அப்பாவுக்கு இருந்தது 8 பிள்ளை, இவன் 27 பிள்ளைங்க. அந்த 27 பிள்ளைங்க அங்க வாக்காளர்கிட்ட கொடுக்குறோம். கண்டுபிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி. இருக்கிற ஓட்டை காணும், இல்லாத ஓட்டை புதுசா கொண்டு வரான். ஏங்க ஒரு கேவலம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி 3 இடத்துல ஓட்டு போட்டுருக்காங்க. அதை பெருமையா சொன்னா 3 இடத்துல ஓட்டு போட்டேன். எந்த கட்சிக்காரனா பிஜேபி வச்சுக்காரன். அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிசா வராங்கன்னு தாங்கிட்டோம். பார்லிமெண்டாவே நடக்கிறது இல்லை. நாங்களும் என்ன கேட்டு போயிடலாம், மான வெக்கம் சூடு சோறல எதுவுமே இல்லையே. நம்ம என்ன பண்ணுவோம்? அதானின்னு ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கொள்ளை, நாட்டை கொள்ளை அடிச்சிருக்கான், உங்க சொத்து சிரண்டி இருக்கிறான், பல லட்சம் கோடி வாங்காத போச்சு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறான் அமெரிக்காக்காரன். அவனை கூட்டிட்டு போனது 10 நாட்டு கூட்டிட்டு போனது மோடி. அதானி என்பவர் திருடர், இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஊழல் செய்தார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன், ஐயா அதானிய திருடன் ரிப்போர்ட் வந்திருக்கு, அவனை நீ கூட்டிட்டு போன 4 தேசத்துக்கு கூட்டிட்டு போன விமானத்துல நீ நானும் ஒன்னா சாப்பிட்டுட்டீங்க, அவனை திருடங்கிறான். அவன் திருடனா இல்லையா? வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லு. வரவே இல்லை. உனக்கு அது சம்பந்தம் இருக்கா சொல்லு. சொல்லவே இல்லை. பொறுத்து பார்த்து சொன்னேன், அவன் திருடன். மோடி அவர்களை நீங்கள் பதில் சொல்ல விட்டால் அவனோடு சேர்ந்து திருடன் நீங்களும் தான். ஒதுக்கிறான உடனே அமைதியா இருந்தா நீ திருடன் தான். அரசியலில் யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அடுத்து வருகின்ற ஆட்சியை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கின்ற அடிப்படை உரிமை இருக்கிறது, அந்த அடிப்படை உரிமை ஓட்டு உரிமை. அந்த ஓட்டுரிமையை உங்கள் கையிலே பறிக்கின்ற வாக்கு திருடனை, ஓட்டு திருடனை இந்த நாட்டுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே, என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக, ஒரே குரலாக தென்னகத்தில் இருக்கிற குரல். வடக்கே ராகுல் காந்தி என்றால் இங்கே ஒரு குரல், நம்முடைய முதலமைச்சருடைய குரல், முத்துவேல் கருணாநிதி சார்ந்த குரல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.